திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே. உனக்கா தெரியாது, உனக்கா தெரியாது நிலவே, ஆஹா, உனக்கா தெரியாது ஊர்வலம் வரவும் ஆவலை தரவும், உனக்கா தெரியாது கருணை என்ற தீபம் இரு கண்களில் ஏந்திய தாயே, கருணை என்ற தீபம் இரு கண்களில் ஏந்திய தாயே, காலங்கள் தோறும் நெஞ்சில் வந்து கோவில் கொண்ட நீயே, காலங்கள் தோறும் நெஞ்சில் வந்து கோவில் கொண்ட நீயே. நமஸ்காரம். எஸ்டி ஸ்ரீதரன் யூடியூப் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய ராகப்பிரபாகம் சுந்தர் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்ல தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு. அதில் ஒரு பாட்டு மாறான்னு, அது அதில் அழகான மாறன்னு ஒரு சாங், கூமாப்பாவோட பாடல் அது. ஓ, கூமாப்பா. ஆமா, அது பைரவி ராகத்துல ரொம்ப கடினமான ஒரு பாடல் சார். அதுவும் பாருங்க, பி லீலா. பி லீலா பாருங்க, SMS என்ன மாதிரி சாங்ஸ் லீலா கொடுக்குறாரு பாருங்க. அங்க அழகான மாறன் யாரடி, அழகான மாறன் யாரடி, மனம் அலை மோதும் விந்தை ஏனடி, அழகான மாறன் யாரடி, மனம் அலை மோதும் விந்தை ஏனடி, யாருயிர் தோழி பாராய் இந்த அழகான மாறன் யாரடி, திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணாங்கு, திருமகள் துணையில் அமர்ந்து கொண்டாயே ஸ்ரீமன் நாராயண திருப்பார். அந்த பைரவி பைரவியோட அது இது வரும். பைரவி உன்னை கண்டு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் அதை பத்தி. உன்னை கண்டு மயங்காத பேர்களுண்டோ, அது பியூட்டிஃபுல் சாங் சார். அது அழகான மாறன்லாம் நம்ம அதை நீங்க ஃபுல் சாங் எல்லாம் பாட முடியாது சார். அதுல வர ஸ்வரங்களாகட்டும், அந்த பைரவி சுபையா நாயுடு இது நம்ம பேசுற சாங்ஸை தவிர இந்த அளவுக்கெல்லாம் இன்னும் கூட ரீ பண்ணியிருக்காரு சுபையா நாயுடு. நம்ம ஃபுல்லா கொண்டு வர முடியாது, இவ்வளவுதான் முடியும். அப்பா பீரியடா பாருங்க, அந்த பாட்டை என்ன பாவமா பாடுறாங்க பார்த்தீங்களா, அவுட்ஸ்டாண்டிங் சார். பாடவே முடியாது யாரும். அது என்ன, அது சில பாட்டு சில பேருக்கு தான் வச்சு பொருந்துருக்கு. அதுதான் அது, அதனாலதான் அது ரொம்ப சூப்பரா பாடுங்க சார். சார் பிருத்திவிராஜா பிரிமிஸ்ல ஸ்ரீராம் நாயுடு பிருத்திவிராஜ் பிரிமிஸ் டைரக்டர் கல்யாணி கிழவன். ஆமா, ஆனால் இந்த படத்தை ரொம்ப நாள் எடுத்தாங்க. அது என்னன்னே புரியல. முதல்ல சுரஜி போட்டு எடுத்தாங்க, அப்புறம் படம் நின்று போச்சு, அப்புறம் திருப்பி எடுத்தாங்க. அதில் ஒரு பாட்டு எனது ராஜ சபையிலே. அது சார், அது எப்படிலாம் அது மாதிரிலாம் பண்ணாருன்னு புரியல சார். அது TMS சுசீலாக்கு அந்த படம் பூரா TMS சுசீலா தான், வேற யாருமே பண்ணதே தெரியல. எல்லா பாட்டும் பிரமாதம் சார். எனது ராஜ சபையில, எனது ராஜ சபையில அவுட்ஸ்டாண்டிங். அதாவது எனது ராஜசபையிலே ஒரே சங்கீதம், எனது ராஜசபையிலே ஒரே சங்கீதம், அதில் இரவு பகல் தூக்கமில்லை ஒரே சந்தோஷம். ஆஹா, எனது ராஜசபையிலே ஒரே சங்கீதம், அதில் இரவு பகல் தூக்கம் இல்லை ஒரே சந்தோஷம், மனதில் ஒரு களங்கம் இல்லை ஒரே கொண்டாட்டம், மனதில் ஒரு களங்கம் இல்லை ஒரே கொண்டாட்டம், அதில் மை விழியாள் பாடுகின்றாள் காதல் வண்டாட்டம். ஓஹோ, மனதில் ஒரு களங்கம் இல்லை ஒரே கொண்டாட்டம், அதில் மை விழியாள் பாடுகின்றாள் காதல் வண்டாட்டம். அவ்வளோ அழகா. இது சுபையா நாயுடுவோட
கேரக்டரிஸ்டிக் ஹம்மிங் ஆஃப் சுப்பையா நாயுடு. சூப்பர் ஆகிடும்ப்பா. இந்த மாதிரி நம்பிக்கை சார் அப்பா. இது வந்து நிறைய பாட்டுல வரும் அவர் பாட்டுல. அது ஒரு கேரக்டரிஸ்டிக் சுப்பையா நாயுடு humming அது. பின்னாடி அப்புறம் இன்னொரு பாட்டு. அப்புறம் இந்த கண்ணில் வந்து மின்னல் போலாம் வரும் பாருங்க. அந்த அப்புறம் இந்த கனவின் மாயா அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஹம்மிங் வரும். அந்த நம்பிக்கை ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் நாயுடு. நாயுடு ஹம்மிங்னு ஒரு பேரே வச்சு நாயுடு ஹம்மிங்னு வச்சு ஒரு கட்டுரை எழுதலாம். நாயுடு முத்திரை. ஆமா, நாயுடுவோட முத்திரை. சொல்ல தப்பா இருந்துக்காதுங்க. உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. உனக்கா தெரியாது அது பாட்டு. எனக்கு தெரியாது ஒண்ணும் இல்லைன்னா இல்ல. ஆனா இந்த சாங் உனக்கா தெரியாதுன்னு ஒரு பாட்டு எல்லாமே கண்ணதாசன் சார். உனக்கா தெரியாது, உனக்கா தெரியாது நிலவே, ஆஹா, உனக்கா தெரியாது ஊர்வலம் வரவும் ஆவலை தரவும், உனக்கா தெரியாது, உனக்கா தெரியாது, உனக்கா தெரியாது நிலவே, உனக்கா தெரியாது நிலவே, உனக்கா தெரியாது உள்ளத்தை தொடவும் வெள்ளத்தில் வரவும், உனக்கா தெரியாது, உனக்கா தெரியாது மென்மையிலும் என் பெண்மையிலும் ஒரு வேகத்தை கொடுத்தாயே, இளம் தன்மையிலும் என் தனிமையிலும் ஒரு தாகத்தை அளித்தாயே நிலவே. அப்பா, உனக்கா தெரியாது நிலவே, உனக்கா தெரியாது. இதுல என்னன்னாக்க பின்னாடி வந்த சாங்கு அரண்மனை வண்ண கிளி நடையில நடப்பதுவா நடக்குமா அடுக்குமா தரர இப்படி பார்த்து இந்த போவோமான்னு ஒரு சாங் வந்தது இல்லையா சின்ன தம்பி படத்துல, போவோமா ஊர்கோலம் அதுல வருமே, அரண்மனை வண்ண கிளி தரையில நடப்பது அடுக்குமா நடக்குமானது வரும். அது பாருங்க, இதுல பாருங்க, மென்மையிலும் என் பெண்மையிலும் ஒரு வேகத்தை கொடுத்தாயே, இளம் தன்மையிலும் என் தனிமையிலும் ஒரு தாகத்தை அளித்தாயே நிலவே. அப்பா அப்பா, அந்த நிலவே டச்சு தான் சார் அதுல முக்கியம். எல்லாம் அப்படியே என்னென்னவோ பாடிட்டு கடைசியில நிலவே அப்படின்னு விட, ஏழ்மையிலும் சிறு தாழ்மையிலும் நான் இருப்பதை சொல்வாயா. என்ன ஏழ்மையிலும் சிறு தாழ்மையிலும் நான் இருப்பதை சொல்வாயா, எந்த எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணை இல்லை அறிவாயா நிலவே. சூப்பர் சூப்பர். அதாவது அந்த அந்த இந்த உனக்கா தெரியாது சார், இந்த உனக்கா தெரியாத சாங் எல்லாம் வந்து அதுக்கு வேண்டிய ரெகக்னிஷன், அந்த பாட்டு அந்த அளவு ஹிட்டும் ஆகல. பாருங்க என்னமா பண்ணிருக்காரு பாருங்க சார். அதாவது அவர் எல்லாமே ஒரு கீரவாணி டச் தான் கொடுப்பாரு. நான் சொன்ன இந்த பாட்டுலயும் ஒரு கீரவாணி டச். அதுதான் இளையராஜா நிறைய கீரவாணி போடுவார். அதுல போடும்போது என்ன பாத்தீங்கன்னா இதே மாதிரி அரண்மனை கிளி தரையில நடப்பது நடக்குமா அடுக்குமா, அது மாதிரி இந்த பியூட்டிஃபுல், அதை சொல்லவே முடியாது சார், அவ்வளவு அழகு சார். சரி, அடுத்ததுதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, சொல்லி தெரியாது, சில சமயம் சொன்னாலும் தெரியாது, சொல்லி தெரியாது சொல்ல முடியாது, சொல்லி தெரியாது சொல்ல முடியாது, உள்ளத்தில் இருப்பது எது வரும் உறக்கத்தை கெடுப்பது எது, உள்ளம் தடுமாற உலகம் உருமாற, உள்ளம் தடுமாற உலகம் உருமாற, வெள்ளத்தில் மிதப்பது அது மனவேகத்தில் பிறப்பது அது. அப்பா, எல்லாம் கண்ணதாசன் சார் என்னமா எழுதியிருக்காரு சார். ஒவ்வொரு பாட்டும் கல்யாணின் கணவன் படமும் இந்த படமோடத்துக்கு பாட்டாவது ஹிட் ஆகிருக்கூடாது, அந்த அளவு ஹிட் ஆகல. எனது ராஜசபையில மட்டும்தான் சார் ஹிட். இந்த பாட்டு ஆசை கொண்ட மும்பையில பண்ணுது. என்னது ஆசை கொண்ட ஆசை? அது என்ன சாங்? அது பாத்தீங்கன்னா சுசீலா பாருங்க, ஆசை கொண்ட மனம் அதோ அதோவென ஆடுகின்ற விழி இதோ இதோவென பேசுகின்ற இதழ் ஏதோ ஏதோவென உறவானேன். அப்பா, ஆசை கொண்ட மனம் அதோ அதோவென ஆடுகின்ற விழி இதோ இதோவென பேசுகின்ற இதழ் ஏதோ ஏதோவென உறவானேன்.
அவ்வளோ இப்படி ஒரு டச்சு சார். என்னமா பண்ணுங்க சார்? அதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறைய இந்த நவரச கன்னட டச்சஸ் நிறைய வரும் அந்த பாட்டில். அதான் அங்கே இந்த இந்த பின்னாடி வந்து நம்ம இந்த சாங்லாம் மன்னிப்பு படத்தில் இப்போ பாட்டோம் இல்லையா? ஆமாம் 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 ஆமாம். நீ எங்கே இது இந்த பாட்டு ஃபுல்லாக நம்ம பாடினாக்க அந்த நீ எங்கே டச்சஸ் நிறைய வரும், வந்துடும். நவரச கன்னட டச்சஸ் நிறைய வரும். அவ்வளோ அழகான ஒரு சாங் சார் அது. அப்புறம் இந்த பாட்டு சார் என்னால் மறக்க முடியாத பாட்டு வந்து எம்ஜிஆர் படம் தாயின் மடியில். ஓ தாயின் மடியில். அதுலயும் அப்படிதான் அந்த அன்னையை போல் ஒரு தெய்வம் உண்டோ மாதிரி ஒரு அமைப்புல அந்த சாங் மாதிரி ஒண்ணு பண்ணிருப்பாரு. எத்தனை செல்வங்கள் வந்தாலுமே எத்தனை இன்பங்கள் தந்தாலுமே அத்தனையும் ஒரு தாயாகுமா அம்மா 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 எனக்கு அது நீ ஆகுமா தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரும் தெரிவதில்லை தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரும் தெரிவதில்லை தாயின் வடிவில் தெய்வத்தை கண்டால் வேறொரு தெய்வமில்லை தாயின் வடிவில் தெய்வத்தை கண்டால் வேறொரு தெய்வமில்லை தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. ரொம்ப அற்புதம் சார். கொஞ்சம் ஜோன்புரி டச் உண்டு அந்த பாட்டில். அவ்வளோ ஒரு எமோஷன். அது டிஎம்எஸ்ஆல் தான் முடியும்னு வச்சுங்க. அதுதான் மெயின். அங்கே தான் அப்பேற்பட்ட பார்த்தா ஒரு பாடும்போது தாயின் மடியில் தலை வச்சு ரகமெல்லாம் வருது எல்லாருக்குமே. அதெல்லாம் தாயின் மடியில் தலை வச்சு ரகமெல்லாம் வந்துடுறேன். அதெல்லாம் அந்த பாட்டு இந்த பாட்டு கொண்டு கொடுத்து ஆதிமுகம் படம் இல்லை. இந்த ஆதிமுகத்தில் வந்து இந்த மாதிரி சார் எம்ஜிஆர் 3 வேலை ஆக்ட் பண்ணிப்பார் ஆதிமுகத்தில் வந்து. அந்த ஆதிமுகம் பாட்டுலாம் எல்லா பாட்டுமே ஆதிமுகம் வந்து அதில் எத்தனை பெரிய மனிதனுக்கு அது எல்லாமே தத்துவம். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. அந்த பாட்டில் வந்து என்ன தத்துவம் பார்த்தீங்களா? இல்லைன்னா உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன. ஆதிமுகம் படத்துல வந்து இந்த பாட்டு அர்த்தம் பாருங்க. யார் எழுதினது அந்த பாட்டு? எத்தனை பெரிய மனிதனுக்கு? வாலி 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 வாலியா வாலி எம்ஜிஆர் சரோஜாவி நீயா இல்லைனா. அது கொஞ்சம் தமாஷா இருக்கும் சார் அந்த சாங். இருக்கு நீயா இல்லை நானா நீயா இல்லை நானா நெஞ்ச கதவை கொஞ்சம் திறந்தது நீயா இல்லை நானா நெஞ்ச கதவை கொஞ்சம் திறந்தது நீயா இல்லை நானா. வாலி நீயா இல்லை நானா ஒரு நிலையிலிருந்து வலையில் விழுந்தது நீயா இல்லை நானா ஒரு நிலையிலிருந்து வலையில் விழுந்தது அது நிலை வலை வாலி வாலி. அப்புறம் வந்து சார் முத்துச்சிப்பி படம் முத்துச்சிப்பியில் வந்து திருகாய் பாட்டு தொட்ட இடம். அப்பா அது முத்துச்சிப்பி படத்துல எல்லா பாட்டுமே பண்ணிருக்காரு சார். அது படத்துல ஜெயலலிதா வேற ஹீரோயின். அவங்க ஜெயலலிதாக்கு ஏற்ற மாதிரி போடணும் அந்த மாதிரி ஒரு சாங்கு. அரியதாய் பெரியதாய் வணக்கத்திற்குரியதாய் எளியதாய் வலியதாய் என்றுமே இனியதாய் மலர்ந்ததாய் கனிந்ததாய் மனதிலே நிறைந்ததாய் வளர்ந்ததாய் வாழ்வதாய் வந்த தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் தொட்ட இடம் துலங்க வரும் தாய் குலமே வருக தொட்ட இடம் துலங்க வரும் தாய் குலமே வருக கண் பட்ட இடம் பூமலரும் பொன்மகளே வருக பொன்மகளே வருக நீ வருக
தொட்ட இடம் துலங்க வரும் தாய் குலமே வருக. கருணை என்ற தீபம் இரு கண்களில் ஏந்திய தாயே, கருணை என்ற தீபம் இரு கண்களில் ஏந்திய தாயே, காலங்கள் தோறும் நெஞ்சில் வந்து கோவில் கொண்ட நீயே, காலங்கள் தோறும் நெஞ்சில் வந்து கோவில் கொண்ட நீயே, பூமுக தாமரை மேலே அருள் பொழிகின்ற தெய்வத்தாயே, பூமுக தாமரை மேலே அருள் பொழிகின்ற தெய்வத்தாயே, வானம் பார்த்த பூமிக்கெல்லாம் மாறி என்பது நீயே, முத்து மாறி என்பது நீயே, முத்து மாறி என்பது நீயே, தொட்ட இடம் துலங்க வரும் தாய் குலமே வருக, கைப்பட்ட இடம் பூமலரும் பொன்மகளே வருக, பொன்மகளே வருக, நீ வருக. எல்லாத்துக்கும் போல போட்டுருக்கு இது பாட்டு. மங்களமான இருக்கு. இப்ப என்ன மாதிரி பாட்டு? எப்படி மியூசிக்கு இல்ல என்ன லிரிக்ஸ்? வாலி. வாலியா? வாலி லிரிக்ஸ். வாலியால் தான் இது பண்ணி அப்பாப்பா என்ன இல்ல சார், இதுல என்னன்னா அந்த அழகு கருணை என்ற தீபம் இரு கண்களில் ஏந்திய தாயே, காலங்கள் தோறும் நெஞ்சில் வந்து கோவில் கொண்ட நீயே. அதாவது அது அந்த வார்த்தை இப்ப எப்படி எவ்வளவு அழகா சேர்க்கிறாரு. இந்த முத்துச்சி படத்தா ஜெயலலிதா வந்து ஒரே தீமை வராதுன்னு அப்பவே தாய்க்குழுமே இல்ல, அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க ஆட்சிக்கு வந்தப்புறம் இந்த சாங்கை எப்பப்ப அடிக்கடி போடுவாங்க சார். ஏன்னா அந்த சாங்ல ஹைலைட் ஒரு தீர்க்க வாரிக்கு வந்து அப்ப தெரியாது தாய்க்குழுமே வருக அம்மா அம்மான்னு ஒரு பாருங்க. இந்த பாட்டு வந்து ஒரு தீர்க்க மாதிரி தாய்க்குழுமே வருக. வானம் பார்த்த பூமிக்கெல்லாம் மாறி என்பதும் நீயே, முத்து மாறி என்பதும் நீயே, முத்து மாறிய சிறுகாழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு. அப்புறம் வந்து இந்த பாட்டு வந்து எப்ப பார்த்தாலும் போடுவாங்க பாட்டு. சக்கர படத்துல காசுதான் கடவுளடா இந்த மாதிரி பாட்டு பாரு. அதுவும் வாலி சார். அதுவும் வாலி சுப்பையா நாயுடு காம்பினேஷன் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சார். அதுல பலவிதமான, அதாவது அதை எடுத்து அனலைஸ் பண்ணாக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். வாலி சுப்பையா நாயுடு காம்பினேஷன் மட்டும் அது ஒரு தனியா அதுக்கு ஒரு புக்கே போடலாம். வாலி சுப்பையா நாயுடு மட்டும் அப்படி ஒரு காம்பினேஷன். அதுவும் இந்த பாட்டு பாருங்க. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ, நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும், அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும், வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும், வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும், களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா, களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா, பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா, பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ, நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. எல்லாருமே தத்துவம் சார். தத்துவம்னா அவுட்ஸ்டாண்டிங் தத்துவம். தத்துவத்தை வந்து அதுவும் நீ தேடும் போது வருவதில்லை பாட்டு பாட்டு வந்து என்ன மாதிரி பாட்டு சார்? நீ எவ்வளோ பாட்டு பாடுறீங்க, நீங்கள் வந்து பல பாட்டு இல்லை, ஆனால்
நான் பாடிய முதல் பாட்டு 5 லட்சம். நான் பாடிய முதல் பாட்டு 5 லட்சம். எப்படின்னா அது வந்து 5 லட்சம்னு ஒரு படத்துல சார், அதுவும் வாலி. வாலி. நான் பாடிய முதல் பாட்டு அவள் பேசிய தமிழ் கேட்டு நான் கவிஞன் என்றானதெல்லாம் அந்த அழகின் முகம் பார்த்து. நான் பாடிய முதல் பாட்டு அவள் பேசிய தமிழ் கேட்டு நான் கவிஞன் என்றானதெல்லாம் அந்த அழகியின் முகம் பார்த்து. நான் பாடிய முதல் பாட்டு கள்ளில் உண்டாகும் போதை இவள் சொல்லில் உண்டாவதேனோ. கள்ளில் உண்டாகும் போதை இவள் சொல்லில் உண்டாவதேனோ. தொட்டால் உண்டாகும் இன்பம் கண்கள் பட்டால் உண்டாவதேனோ. தொட்டால் உண்டாகும் இன்பம் கண்கள் பட்டால் உண்டாவதேனோ. இவள் காலடி நிழல் படும் நேரம் மலர் போலே முள்ளும் மாறும். நான் பாடிய முதல் பாட்டு. இதுல என்ன விசேஷம்னா அதுல அவள் காலடி நிழல் படும் நேரம் மலர் போலே முள்ளும் மாறும். அந்த இடம் மட்டும் தர்பாரி கானடா. ஓ அந்த இடம் உண்டு. என்ன கொண்டு அவரு என்ன எப்படி பண்றாருன்னே தெரியல. இத்தனைக்கு சாங்ஸ் எல்லாம் அதாவது அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு லேட்டர் 60s அந்த கல்யாணின் கணவன் பீரியடுக்கு அப்புறம் அமைஞ்ச படம் எல்லாமே வந்து இந்த ஜெய்சங்கர் ரவிச்சந்திரனோட மீடியம் பட்ஜெட் லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ் அப்படி அமைஞ்சதுல அவர் என்ன தன்னோட பாணியே மாத்திட்டார் சார். அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பாணியை மாத்திட்டு நல்ல கிளாசிக்கல் டியூன்ஸ் எல்லாம் விட்டார். அது அப்பப்போ ஏதாவது இந்த மாதிரி ஒரு பாட்டுல ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இதுல இது மாதிரி பண்ணிருக்காரு. பாணி மாத்திட்டாரு. அவன் பாணியை மாத்திட்டாரு. ஆமா. அப்புறம் இந்த பணக்கார பிள்ளைன்ற படத்துல வந்து அந்த சாங் அது மட்டும் அது மட்டும் பண்ணவே. அது படத்துல பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் ஜெயலலிதா, அதுவும் வாலி பாருங்க. இதை வந்து ஆரம்பிச்சு ரொம்ப அழகா ஒரு சுமனே சரஞ்சனி அந்த மாதிரிலாம் இது மாதிரிலாம் ஒரு டியூன்லாம் வரும் சார் அதுல. அப்புறம் அது மாணிக்க மகுடம் சூட்டி கொண்டாள் மகாராணி 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 இந்திரன் சபையிலே ஊர்வசியானவள் முன்னொரு பிறவியில் சந்தித்து போனவள் மாணிக்க மகுடம் சூட்டி கொண்டாள் மகாராணி மகாராணி காணிக்கை என்று சொல்லி தந்தான் காணிக்கை என்று சொல்லி தந்தான் மகாராஜன் 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 சின்னவள் விழியிலே சித்திரமானவன் செந்தமிழ் மொழியிலே சிந்துகள் சொன்னவன் காணிக்கை என்று சொல்லி தந்தான் மகாராஜன் மகாராஜன் பவழமேனி தேரில் ஏறி பவனி வந்ததாம் தென்றல் பாதை எங்கும் மலர்கள் தூவி பாய் விரித்ததாம் நிழல் கொடுக்க நிலவு வந்து கூடை பிடித்ததாம் நிழல் கொடுக்க நிலவு வந்து கூடை பிடித்ததாம். மன்னிப்பு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஐயோ அந்த மன்னிப்பு இல்ல. மணி படத்துல வந்து குயிலோசை. ஆமா சுசீலாவும் ஏபி கோமலாவும் பாடுற அதுவும் வாலியோட பாட்டு தான். அது பாருங்க அது ரொம்ப அது சுசீலா தான் ரொம்ப அழகா. சுசீலா ஏபி கோமலா காம்பினேஷன். ஆமா ரொம்ப ரேர் தான் அது. அந்த இந்த ஒரு சாங் அது ஏபி கோமலாவை கொஞ்சம் வயசான ஒரு வாய்ஸ் தான் இருப்பாங்க. அந்த சாங் எப்படின்னா முதல்ல பிலஹரி குயிலோசையை வெல்லும் குயிலோசையை வெல்லும் நல்ல குரலோசையில் கொஞ்சம் ஒவ்வொரு சொல்லும் குயிலோசையை வெல்லும் நல்ல குரலோசையில் கொஞ்சம் ஒவ்வொரு சொல்லும் குயிலோசையை வெல்லும். அப்புறம் காம்போதியில ஒரு போர்ஷன் வரும் சார். அதுல அதாவது ஒரே வரிகள் வந்து ஒரு தடவை காம்போதியிலையும் ஒரு தடவை வந்து சிந்து பைரவிலையும் பண்ணிருப்பார் ஒரே வரிகள். அது ஆமா எப்படி அது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த குழலூதி மனமெல்லாம் சாங்கு நம்ம ஊத்துக்காடு அதுல வந்து பாத்தீங்கன்னா மகர குண்டலமாடவும்
அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும்னு வரும். ஆமா. அதே மாதிரி என்ன பண்ணிருப்பாரு இவரு, மொழியோடு இசை சேர சங்கீதமாகும், முறையோடு அதை பாட தெய்வீகமாகும். மொழியோடு இசை சேர சங்கீதமாகும், முறையோடு அதை பாட தெய்வீகமாகும். இப்படி வரும். இதுவே வந்து சிந்து பைரவியில வரும்போது மொழியோடு இசை சேர சங்கீதமாகும், முறையோடு அதை பாட தெய்வீகமாகும். மொழியோடு இசை சேர சங்கீதமாகும், முறையோடு அதை பாட தெய்வீகமாகும். தெளிவான ஞானத்தில் உருவாகும் நாதம், தெளிவான ஞானத்தில் உருவாகும் நாதம், தெவிட்டாத சுவையோடு செவியெங்கும் மோதும், கோயிலோசையை வெல்லும். ஒரே பாட்டுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ராகத்தை ஒரு புதுமையா இருக்கு. இது வந்து ஒரே வரிகள்ல வந்து ஒரு காம்போதியில ஒரு தடவை சிந்து பைரவியில ஒரு தடவை பண்ணிருக்காரு. அது அந்த அற்புதத்துக்காக தான் இந்த பாட்டு மென்ஷன் பண்ணோம். பிரமாமா இருக்கும். இந்த படம் வந்து நீங்க எல்லாரும் மனசுலையும் திருட்டுங்க வந்து நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் திருடாதே இல்லை. அதனால திருடாதே படத்துல இருந்து உங்க அனுபவம். திருடாதே படத்துல அந்த திருடாதேன்ற சாங் தான் அகைன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எப்படின்னா, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. இது எப்படி நாங்க என்ன பண்ணுவோம், இந்த சாங்கை வந்து நல்ல சாங், நாங்க என்ன பண்ணுவோம், அதை திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, தந்தை சொல்லையே அன்பின் எல்லை. பாப்பா என்ன பண்ணுவோம், தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. அந்த சாங் என்ன பண்ணுவோம், திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. அப்படி கொண்டு போவோம். அந்த சாங் தான் இல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இல்ல திருடாதே பாப்பா திருட, அதுல பார்த்து பின்னாடி திட்டம் போட்டு திருடிய கூட்டம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் அபாரமான மியூசிக். பயங்கர மியூசிக். இந்த பாடம் ஹிட் ஆச்சு. வந்து இன்னொன்று சார், எம்ஜிஆர் வந்து இந்த படத்தோட புதுமை வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு ஆக்ட் பண்ண முதல் படம் இது வந்து. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ராஜா ராணி கதையெல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க எம்ஜிஆர் இந்த படத்தில் அப்படி ஆக்ட் பண்ணிட்டு ஓடுமான்னு. ஆனால் படம் பிரமாதமாக போச்சு. இது அதுல என்ன இதுல என்ன பண்ணுங்க, இதுல வந்து பிபிஎஸ் சுசீல பாடு என் அருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழலுவது என்ன ஒரு சாங் வரும் இல்லையா, அது வந்து செந்தாமரை படத்துக்காக விஸ்வநாத ராமூர்த்தி போட்ட டியூன் அது. ஓ அப்படியா? அந்த படத்துல அது வந்து நீளம்காக வெட்டி இந்த படத்துல யூஸ் பண்ணதா ஒரு சாங் அது. ஆக மொத்தம் இது வந்து ஒரிஜினல் நாயுடு கிடையாது, அதனால அந்த சாங் மென்ஷன் பண்ண முடியல இங்க. உன்னருகே நீ இருந்தால் அது ஒரு சாங், என்ன அருகே நீ இருந்தால், அதான் அந்த ஒரு அருமையான சாங் அது. அடுத்தது படத்தோட வந்து இப்போ எம்ஜிஆர் கால் அடிபட்டது, பாதி ஷூட்டிங் நின்று போச்சு. அப்புறம் சரோஜாதேவி பிஸி ஆகிட்டாங்க. எம்ஜிஆர் வெயிட் பண்ணி சரோஜாதேவிக்காக வெயிட் பண்ணி கொடுத்தாங்க செய்து. எம்ஜிஆர் வெயிட் பண்ணி பண்ணார். சரோஜாதேவி பிஸி ஆகிட்டாங்க, படம் நின்று போச்சு கொஞ்சம் நடுவில். அப்புறம் வளர்ந்ததில் எம்ஜிஆர் வந்து வெயிட் பண்ணி சொல்லுவார், எம்ஜிஆர் எவ்வளோ பேர் எனக்கு வெயிட் பண்ணாங்க, நான் வெயிட் பண்ண சரோஜாதேவிக்கு. அடுத்தது சார் வந்து இந்த படம் சார் தலைவன் படத்தில் தலைவன் படத்துல அது வந்து படம் சுமாரா போச்சு. அதுல என்னன்னா இந்த 1000 நிலவே மெட்டுல 1000 நிலவே ஹிட்டான மாதிரி ஏறக்குறைய அந்த மாதிரி ஒரு சாங் பண்ணணும்னு சொல்லிட்டு அதான் அதுக்கு எஸ்பிபி சுசீலாவை திருப்பியும் கூப்பிட்டு இந்த சாங் எஸ்எம்எஸ் பண்ணதா கேள்விப்பட்டேன். இந்த நீராழி மண்டபத்தில் தென்றல் நீந்தி வரும் நள்ளிரவில் தலைவன் வாராமல் காத்திருந்தான், பெண்ணொருத்தி விழி மலர் பூத்திருந்தாள். இது வந்து பி சுசீலா. உடனே எஸ்பிபி
நாடாளும் மன்னவனின் நாடாளும் மன்னவனின் இதய வீடாளும் பெண்ணரசி தனிமை தாழாமல் தவித்திருந்தாள் மன்னன் கை தொடும்போது தலை கூனிந்தாள். அப்பெல்லாம் அப்படிதான் பாடுவார் எஸ்பிபி. இப்படியா? அது ரொம்ப வித்தியாசமான ஒரு தலைவர் படம் வந்து அதுல இன்னொரு சாங் வந்து ஓடையிலே ஒரு தாமரை பூ நீராடையிலே அதை பார்த்தேனம்மா விழிஜாடையிலே இப்படி ஒரு சாங் வரும். ரொம்ப அதுவும் நல்லா இருக்கும். அப்புறம் இந்த பாட்டு நியாய மண்டபத்தில் வந்து பாதரட்சி எம்ஜிஆர் பண்ணுறாங்க. பாதரட்சி ஆக்ட் பண்ணிருக்காங்க தலைவர் படத்தில். ஓஹோ. பாதரட்சி எம்ஜிஆர் படம். அப்புறம் சார் வந்து நான் உங்களுக்கு வந்து நன்றி சொல்ல வேணும். நிறைய பாட்டு பாடுறீங்க. நான் தான் உங்களுக்கு சொல்றது வந்து தெரியுமா, இந்த நன்றி அப்புறம் இருக்கட்டும். தேரோட்டம் படத்துல தேரோட்டம் படத்துல ஓஹோஹோ அது டிஎம் சௌந்தரராஜன் சுசீலா. நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு நல்ல வழி சொன்னான் இருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு நல்ல வழி சொன்னான் இருவருக்கே நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கே. எல்லாமே நன்றி தான், இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்கள் ஒரு நன்றி சொன்னோம். அதுக்கு முன்னாடி சார் ஒரு இதில் வந்து இந்த ஸ்ரீலங்கா ரேடியோவில் வந்து ஒரு பாட்டு வைப்பான். எப்போ பாரு பிறந்த நாள். ஓஹோ அது என்ன தெரியல. அது இல்லை சார், அது என்னன்னா இருக்குது அது வந்து அது எப்படின்னா பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு ஒரு நிகழ்ச்சி சிலோன் ரேடியோல மார்னிங் 6:30 மணிக்கோ 6:45 மணிக்கோ ஒரு 7 மணி ஏதோ அந்த ப்ரோக்ராம் வைப்பான். அப்போ ஒன்னு சாங் வைப்பான். பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு ஒரு இது வரும். அதை வந்து எஸ்எம்எஸ் தான் பண்ணியிருக்கான்றது எத்தனை ரொம்ப பேருக்கு நம்ம சொல்லணுன்றதுக்காக தான் சொல்றோம். நாம் மூவர்ன்ற ஒரு படத்துல ஆமா நாம் மூவர் ரவிசங்கர் இவர் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் எல்லாருமே நடிக்கிறாங்க. அதுலதான் இந்த சாங் நாம் மூவர் படத்துல வருது. எஸ்எம்எஸ் தான் எனக்கு வந்து பிடிச்ச பாட்டு சுந்தரமூர்த்தி நாயனார். அதில் திருப்புகழ் மாதிரி நாத வந்து கவரா அந்த பாட்டு வந்து எஸ்எம்எஸ் போட்டு பாருங்க எல்லா மனத்தையும் உருக்கிட்டு சார். இல்லை அது ரொம்ப வித்தியாசமா பண்ணியிருக்காரு சார். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார். ஆனா அந்த படத்துல டைட்டில் சாங் வந்து அருணகிரிநாதர் திருப்புகழ். டைட்டில் தாங்கவா? டைட்டில் சாங் சுந்தரமூர்த்தி நாயர் கதை வேற. அதுல டைட்டில் சாங் வந்து இந்த திருப்புகழை பண்ணியிருக்காரு. எப்படின்னாக்க நாத விந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ ஞான பண்டித சாமி நமோ நமோ வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ நாகபந்த மயூரா நமோ நமோ பரசூரர் சேததண்ட வினோதா நமோ நமோ கீத கிங்கிணி பாதா நமோ நமோ தீர சம்பிரம வீரா நமோ நமோ கிரிராஜ தீபமங்கள ஜோதி நமோ நமோ தூய அம்பல லீலா நமோ நமோ தேவ குஞ்சரி பாகா நமோ நமோ அருள் தாராய் ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆச்சார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏழ்தலம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளும் நாயக வயலூரா ஆதரம் பயிலாரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேறி மாகையிலே
ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நன்னாடதில் ஆவினங்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. சூப்பர் 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 பா. என்னமா பாட்டுருக்கீங்க, எஸ்எம்எஸ் நான் என்னமா மியூசிக் போட்டிருக்கேன். இல்ல அது music எஸ்எம்எஸ் எப்படி சார், முதல்ல வந்து சின்சுரிட்டியில போட்டார், ஆ அப்புறம் நடுவுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏழுத்தலம் புகழ் அதெல்லாம் வரும்போது சிந்து பைரவி ரெண்டு பேரு சிந்து பைரவி போட்டு கடைசியில வந்து ஆ. என்ன அழகா நம்ம மணிரங்குல போட்டிருக்காரு. அப்பா. மணிரங்குல போட்டிருக்காரு. ஓ அதான் அந்த என்ன அதுக்காக அந்த மணிரங்கு எப்படி இதுல பண்ணாருன்றது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அற்புதம் சார். நான் என்னமோ எஸ்எம்எஸ் ராயனை பற்றி தெரியாது ரொம்ப பேருக்கு. பட் நீங்கள் சொல்லதான் அவ்வளோ அற்புதங்கள் புரிஞ்சு கிடக்கிறது அவர்கிட்ட. இது இல்ல சார், இப்போ நம்ம பேசினது தவிர ஆ இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பாடல்கள் நம்ம இன்னொரு நிகழ்ச்சி செய்யலாம். அவ்வளவு சாங்ஸ் இன்னும் இருக்கு, இருக்கு இன்னும் இருக்கு. இன்னும் இருக்கு, அவ்வளவு பண்ணிருக்காரு. ஜனங்களுக்கு ஏன்னா வந்து- எஸ்எம்எஸ் சப்ஜெக்ட் ரொம்ப வாஸ்ட். சார் ஜனங்களுக்கு வந்து ஜி ராமநாதன், கே மாதவன், விஷ்ணாராமூர்த்தி, வேதா அவ்வளோ தெரியுது. இப்போ எஸ்எம்எஸ் நாயுடு பற்றி அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு இதாக இருந்திருக்க, ஒரு ஊண்டுகோலாக அது இருந்திருக்கு. அவங்க நம்ம இப்போ தெரியாது இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை சொல்றதுக்கும் நல்ல சங்கீதத்தை பரப்புறதுக்கும் தான் சார் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். இருக்குது சார். இப்போ நாள் இல்லை சார். அது மாதிரி பழைய விஷயம் தெரிஞ்சவங்கலாம் உங்களை அப்புறம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. வந்து எனக்கே வந்து எஸ்எம்எஸ் மலைக்கல்லன், அப்புறம் இந்த கொஞ்சம் சலங்கை, அது மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கேன். பட் இவ்வளோ அற்புதமாக மியூசிக் போட்டிருக்காரு, ராகத்தை டிஃபரெண்ட் பண்ணி போட்டிருக்காரு. ரொம்ப இங்கே பாடுறது ரொம்ப சுந்தரமூர்த்தி நாயர். அப்புறம் இந்த தலையே நீ வணங்காயின்னு ஒரு சாங் இருக்கு, சோழமங்கலம் ராஜேஷன் பாடுவாங்க சார். என்ன பண்ண தலையே நீ வணங்காயின்னு ஒரு திரு அங்கமாலைன்னு சொல்லுவாங்க. அதுல அது என்ன ரொம்ப பண்ணாது? அழகா பண்ணிருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனார் படத்துல தான், ஓ அவளே அதுலயும் அதே தான் வருது. சொல்லுவாங்களா? ரொம்ப பிரமாதமா அதில் லேட் பண்ணுங்க இல்லை இல்லை அது ஆரம்பம் தான். தலையே நீ வணங்காயின்னு ஆரம்பிக்கும். அது ஏன்னா திரு அங்கமாலை ஒவ்வொன்றா தலை வரும், தலை நெத்தி மூக்கு வாய் அப்படியே ஓ, வரிசையா திரு அங்கம் ஆ அங்கமாலை. அங்கே மாதிரி நெஞ்சே நீ நினையாய் அப்படின்னு வரும். அது மாதிரி அவர் அந்த டியூன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் சார். அற்புதமாக பண்ணிருக்காரு. இப்போ இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து திருப்புகழ் முடிச்சுட்டு இருக்கோம். வந்து இது மாதிரி எஸ்எம்எஸ் நாயனை பற்றி ரொம்ப 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 ரேர் மியூசிக்கு. அது எப்படி ராகம் போட்டார் என்ன இல்லை எப்படி நீங்கள் சொல்லணும். வந்து என்னுடைய அடுத்த எபிசோட் வந்து தொடரும். ஸோ இதை பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. நான் உங்களை திருப்பி திருப்பி கேட்கறது வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தர உற்சாகம் தான் எங்களுக்கு டானிக். வந்து நீங்கள் தர உற்சாகம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஆதரிக்க மாதிரி கற்றுக்கொள்ள. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.